ஹாய் எம்இ ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 ரிலீஸ் ஆன தானாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான அதே டைம்ல செம ட்விஸ்டான ஒரு மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய ஒன்லைன் சொன்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிடும். டைரக்டா நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஆதர்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. இவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா டெல்லிக்கு கிளம்புறாராம். போற வழியில டிவி சேனல்ல இருந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி கால் பண்றாங்க. என்னால இப்போதைக்கு இன்டர்வியூக்குலாம் வர முடியாது, ஒரு முக்கியமான விஷயமா டெல்லி வரைக்கும் போயிட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேயர் வந்துட்டு பொண்ணுங்க விஷயத்துல தப்பா ஒரு கருத்து சொல்லிட்டாரு, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன, நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நம் கண்கள், பெண்களை வந்துட்டு நம்ம நல்லா நடத்தணும், பெண்கள் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, பெண்கள் இல்ல அப்படின்னா நம்ம யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பெண்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. இப்போ நான் ஏர்போர்ட் குள்ள போறேன், அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இந்த வண்டி ஏர்போர்ட் குள்ளேயும் போது இந்த விஷயத்த ஒரு போலீஸ் பார்த்துட்டு ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்றாரு, எம்எல்ஏ ஆதர்ஷோடைய காரு அந்த ஆடி கார் வந்துட்டு ஏர்போர்ட் குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இன்ஃபார்ம் கரெக்டா நீ நல்லா பாத்தியா, நான் சொன்ன நம்பர்ல இருந்த கார் தான் ஏர்போர்ட் குள்ள போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க சொன்ன அதே நம்பர் தான், ரெட் கலர் ஆடி கார் தான், இப்பதான் ஏர்போர்ட் குள்ள போற விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஆனா நம்ம எம்எல்ஏ ஆதர்ஷ் அந்த ஏர்போர்ட் குள்ள போற மாதிரி போயிட்டு எக்ஸிட் வழியா வெளியே கிளம்புறாரு. நேரா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு மொத்தமா இந்த மனுஷன் 2 போன் வச்சிருக்காரு. ஒரு போன்ல யூடியூப்ல இந்த ஏர்போர்ட்ல கேக்குற சவுண்ட் எல்லாம் பிளே பண்ணி விட்டு இன்னொரு போன்ல இருந்து மனைவிக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு, நான் ஏர்போர்ட் குள்ள வந்துட்டேன், செக் இன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிளைட்ல கிளம்பிடுவேன், நான் அப்புறமேட்டுக்கா இறங்கிட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இந்த மனுஷன் எதுக்காக நான் டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட, மீடியா கிட்ட, மத்த எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தாரு அப்படின்னு தான் தெரியல. இங்க இருந்து கொஞ்சம் மாறு விஷயம்லாம் போட்டுக்கு எங்கேயோ கிளம்புறாரு. அடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ காமிக்கிறாங்க. இவர கமிஷனர் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீட் பண்ணும்போது கமிஷனர் செமையா கத்துன்னு கத்துறாரு, நீ இந்த ஊருக்கு வந்து 3 மாசம் ஆகுது, நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிரைம் ரேட் ரொம்ப அதிகமாகுது, 10 கிலோ கஞ்சாவை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சோம், நீ போயிட்டு குற்றவாளியை கைது பண்ணவே இல்லை, என்ன விஷயம் தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சார் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே எல்லா விஷயத்தையும் பக்காவா பண்றேன், எல்லா கேஸையும் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இப்போ நீ கிளம்பு, அடுத்த வாட்டி இந்த மாதிரி கூப்பிட்டு வார்ன் பண்ற மாதிரி வச்சுக்காது அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி தங்கச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க பிரெக்னென்டாவும் இருக்காங்க. தங்கச்சன் வேலைக்கு பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காரு. டிவி நியூஸ்ல இந்த மாதிரி எம்எல்ஏ டெல்லிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இதை இவரு பார்த்துட்டே இருக்கும் போது மனைவி போயிட்டு சாப்பாடுலாம் கட்டி கொண்டு வராங்க. நீங்க போயிட்டு டியூட்டியை முடிச்ச உடனே நேரா கிளம்பி வீட்டுக்கு வாங்க, வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுக்காக நானும் உங்க குழந்தையும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது நான் கண்டிப்பா வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துருவேன், இந்த வீக்ல உனக்கு டெலிவரி இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ரொமான்ஸ் பண்ணும்போது பக்கத்து வீட்டு பசங்க இந்த விஷயத்த பார்த்துட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஐயோ நம்ம ரொமான்ஸ் பண்ண விஷயத்த பக்கத்து வீட்டு பசங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க, இப்பெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி ஸ்கூல்லயே பாடமா எடுக்கிறாங்க, நீங்க பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஒரு நாய் வளர்க்குறாங்க போல, அந்த நாய் இவரை பார்த்து குலைக்கும் போது இங்க பாரு நீ கொண்டு வந்த நாய் என்னையே பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்க வச்ச பேர் அந்த நாய்க்கு பிடிக்கல போல, அதான் உங்களை பார்த்து குலைக்குது, நீங்க பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கீயை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவரு இவரு கழட்டி விட்ட செருப்பை போடாம வேற ஒரு ஷூ புதுசா இருக்கு, அதை ஆட்டையை போட்டு கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த ஆளு சரியான திருட்டு பைய அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. இவர் பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு பாட்டியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காராம். டைரக்டர் எம்எல்ஏவை பார்த்த உடனே உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன ஷூட்டிங்லாம் ஒழுங்கா போதான்னு பார்க்கலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மா தான் வந்தேன், எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு, உங்க மாதிரி ஆட்கள்லாம் சினிமாக்குள்ள வரணும், இந்த மாதிரி பாட்டு படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும், உங்க பேரை மட்டும் பக்கத்துல போட்டா அப்படியே அந்த படம்லாம் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு பாட்டு எடு படம் எடு என்ன வேணா பண்ணு, நான் காசு கொடுக்குறேன், ஆனா ப்ரொடியூசர் அப்படின்ற இடத்துல என் பேரை மட்டும் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி இந்த பாட்டுடைய ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே அந்த ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணை பார்த்து மனுஷன் வழியோ வழின்னு வழிகிறாரு, பயங்கரமா வழிகிறாரு. ஷூட்டிங்
ஷூட்டிங் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு டான்ஸ் பண்றா. அந்த பொண்ணை பார்த்து ஒரு செமையா சைட் அடிக்கிறாரு. இந்த மனுஷன் இந்த பாட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த பொண்ணு மட்டும் தான் மக்களே. இந்த பொண்ணை உசார் பண்ணும் அப்படின்னா இந்த பாட்டையே இவரு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி எம்எல்ஏ உடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க எங்கேயோ போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு 4-5 பசங்க ஜீப்ல போகும்போது இவங்களுடைய கார் கண்ணாடி உடைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எம்எல்ஏ மனைவி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த ஜீப்புக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு திமிரு எவ்வளவு தைரியம் இருந்தா காரு கண்ணாடியை உடைச்சிட்டு நிக்காம வருவீங்க, அட்லீஸ்ட் காரை நிப்பாட்டி மன்னிப்பாச்சு கேட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, நாங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், நீங்க வந்துட்டு காரை ஓட்டும் போது பார்த்து ஓட்டணும், அப்படி இல்ல ரோட்ல போகும்போது சில பல அடிகள் விழதான் செய்யும், அதுக்காக இறங்கி மன்னிப்புலாம் கேட்க முடியாது, ஒழுங்கா நகர்ந்து போ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சம குடி போதையில இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த எம்எல்ஏ மனைவி கடுப்பாயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு ராடை கொண்டு வந்து அதை வச்சு ஜீப்புடைய ஹெட்லைட்லாம் உடைக்கும் போது, என்னமா ஜீப்புடைய ஹெட்லைட்லாம் உடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இறங்கி வந்து சண்டை போடுறாங்க. இதே டைம்ல போலீஸ் பாட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன விஷயமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அந்த எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. இவரு அந்த ஷூட்டிங்லாம் பார்த்து அந்த பொண்ணை பார்த்து செமையா வழிஞ்சிட்டு கேரவனுக்குள்ள போனா கேரவனுக்குள்ள தான் அந்த பொண்ணு இருக்கா. எம்எல்ஏ வருவாரு அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல. இப்ப அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ செமையா பாட்டு பாடுற, செமையா டான்ஸ் ஆடுற, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசும்போது, எங்க காசை கொண்டு வரேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவரு இதுல 4 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. மொத்தமா 8 லட்சம் அப்படின்னு சொன்னீங்க, 4 லட்சம் தான் கொடுத்தா மிச்சம் 4 லட்சம் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னும் 4 லட்சம் என்னுடைய பாக்கெட் குள்ள தான் இருக்கு, நம்ம போயிட்டு வேலையை முடிக்கலாம், அதுக்கப்புறம் மிச்ச காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படின்னா பாக்கெட் குள்ள தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொமான்டிக்கா பாக்கெட் குள்ள கையை விட்டு அந்த பணத்தையும் எடுக்கிறா. இவர் ஒரு மாதிரி பயந்துகிட்டே பேசும்போது, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒரு எம்எல்ஏ, என்னை பத்தி ஊர் உலகத்துக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், நீ ஒரு ஆக்ட்ரஸ், நம்ம 2 பேருக்குள்ள அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், போட்டு போட்டு காமிப்பாங்க பிரேக்கிங் நியூஸா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போலாம், எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, எனக்கு ஒரு பிரைவேட் பங்களா இருக்கு, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க கிளம்புறாங்க. இங்க தான் வச்சாம் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம தங்கச்சன் கலவாணி பையில காமிச்சாங்க பாத்தீங்களா. இவரு இந்த எம்எல்ஏ உடைய பிரைவேட் பங்களாக்குள்ள தான் ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா மேல ஏறி முதல்ல சிசிடிவி கேமரா கனெக்ஷன்லாம் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயர்லாம் கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ள போயிட்டு லைட்டா சுத்தி பாக்குறாரு. அதுக்கப்புறம் சரக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த போலீஸ் ஜேம்ஸை காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு இந்த எம்எல்ஏ டைமுக்கு ஃபிளைட்ல ஏறி போயிட்டாரா அப்படின்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணி, இந்த ஃபிளைட் ஆன் டைமுக்கு கிளம்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் போனை கட் பண்றாரு. எதுக்காக இவரு இந்த விஷயம்லாம் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி தங்கச்சனை காமிக்கிறாங்க. இவர் அந்த வீட்டுக்குள்ள பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சுத்தி தேடி பார்க்கும்போது ஒரு கபோர்டுக்குள்ள தான் பணம் இருக்கு. டூப்ளிகேட் கீ எல்லாம் வச்சு அந்த கபோர்டு ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது கட்டுக்கட்டா பணம் இருக்கு. எந்த திருட்டு பயலா இருந்தாலும் மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போலாம் அப்படின்னு தான் பாப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாக்கெட்ல இருந்து டைரி எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நமக்கு எவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, குழந்தை பிறந்தா செலவு, அது வாங்க செலவு, இது வாங்க செலவு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 87,145 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச சில்லறைய கூட மொத்தமா 88,000 எடுத்துக்கிட்டு மிச்ச சில்லறைய கூட மேல வச்சுட்டு லாக் பண்றாரு. அடுத்து ஆமா எம்எல்ஏ தான் ஊர்ல கிடையாது, நம்ம லைட்டா இங்க சரகுலாம் போட்டு சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சரகு போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பழங்காலத்து மியூசிக் பிளேயர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல பாட்டு ஆன் பண்ணி விட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே இந்த வீட்டை சுத்தி பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஓரமா போயிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. இந்த வீட்ல இருக்க போன் ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. மனுஷன் பயந்தே போயிட்டாரு. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மூடிட்டு பேக தூக்கிட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போனு கட் ஆகுது. ரிங் அடிக்குது, கட் ஆகுது, ரிங் அடிக்குது, கட் ஆகுது. ஆமா யார் தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுமையா போயிட்டு போன் எடுத்து அட்டன் பண்றாரு. அந்த வாயில துணியெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேற மாதிரி வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த தங்கச்சனுடைய மனைவி தான் கால் பண்ணிருக்காங்க. எங்க போயிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, அடி பாவி உனக்கு எப்படி இந்த வீட்டுடைய நம்பர் தெரியும், எப்படி இந்த வீட்டுக்கு கரெக்டா கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க தான் போகும்போது சொல்லிட்டு போனீங்க இந்த வீட்டுக்கு தான் ஆட்டையை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இது ஒரு பெரிய ஆளுடைய வீடு அப்படின்றதுனால டெலிபோன் டைரக்டரியில இந்த வீட்டுடைய போன் நம்பரை பார்த்தேன், அதான் உங்களுக்கு கால் பண்ண, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, ஏமா வேலை முடிஞ்சா நானே வரப்போறேன், எதுக்காகமா போன் பண்ணி நீயே மாட்டி விட்டுருவ போல அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல அந்த வீட்டுல ஒரு பெரிய அந்த பெண்டுலம் கிளாக் இருக்கு. அதுல இருந்து சவுண்ட் வரும்போது, என்னங்க யாராவது வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானும் அந்த மாதிரி தான் நினைச்சு பயந்து
பயந்து போனேன். ஆனா இது ஒரு பழங்காலத்து கடிகாரம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த கடிகாரத்தை கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா அதெல்லாம் கொண்டு வர முடியாதுமா, உனக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா கேளு, நான் கொண்டு வரேன், இது கொஞ்சம் பெரிய வீடு தான் அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வருவீங்களான்னு தெரியல, நானே வேணா கிளம்பி அந்த வீட்டுக்கு வரவா, வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்த நானே எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா நீ ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ கவலைப்படாம போன வை, நான் வரும்போது உனக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீங்க பெரிய வீட்டுக்கு தானே ஆட்டையை போட போயிருக்கீங்க, எப்பவும் போல எவ்வளவு தேவையோ அது மட்டும் கொண்டு வராம ஒரு 4-5 லட்சம் மொத்தமா சேர்த்து ஆட்டையை போட்டு கொண்டு வாங்க, பிறக்க போற நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கடவுள் கண்ணை குத்திடுவாரு, நீ வை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. போனை கட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டே கீழே போகும்போது இதோ ஒரு கார் இந்த வீட்டுக்குள்ள வருது. ஐயோ யாரோ வீட்டுக்குள்ள வராங்களே, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எந்த வழியா வீட்டுக்குள்ள வந்தாரோ அதே வழியா குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பேக் மறந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. ஐயோ என் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அதுக்குள்ள எம்எல்ஏவும் அந்த பொண்ணும் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. எம்எல்ஏவை நீங்க போயிட்டு என்னுடைய பேகெல்லாம் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேகெல்லாம் தூக்க வைக்கிறா. அவரும் பேகெல்லாம் தூக்கிட்டு 2 பேரும் அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு, நானும் குளிச்சுட்டு வரேன், வந்தவனே வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் மேல போயிட்டு கீழே வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏமா குளிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க வந்தவனே வேலையை ஆரம்பிக்க தேவையில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம முதல்ல பேசலாம், பேசி ஒருத்தரை புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரி பேசு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த திருட்டு பயபுல வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய பேரு சர்தா. சர்தா வந்துட்டு நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே நான் நல்லா பாடுவேன் ஆடுவேன் அப்படின்ற விஷயம்லாம் எங்க அப்பா கண்டுபிடிச்சு அவர் தான் மோட்டிவேட் பண்ணாரு. பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ்லாம் அவர் தான் அமுச்சு வச்சாரு. உங்க சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சின்ன வயசுல நான் எப்படி போயிட்டு கட்சியில சேர முடியும், இப்போ எதுக்குமா சின்ன வயசு கதையெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும், இந்த புருஷன் பொண்டாட்டி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசலாமா, நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லும் போது இவங்க உடனே அப்செட் ஆயிட்டாங்க. இப்போ எதுக்காக என் புருஷனை பத்தி ஞாபகப்படுத்தினீங்க, அவனை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா, அவனுக்கும் எனக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, அவன் ஒரு நாசமா போனவன், எப்ப பார்த்தாலும் வேலை டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான், என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான், நான் எப்படி பாட்டு பாடுறேன் டான்ஸ் ஆடுறேன் நான் என்ன பண்றேன் என்ன சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, நீங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப லவ்வர் பாய், என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பீங்க, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நோட் பண்ணுவீங்க, நான் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குன்னு பாராட்டுவீங்க, நான் பாட்டு பாடினா நல்லா இருக்குன்னு பாராட்டுவீங்க, மொத்தத்துல உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஃபன்னா காமெடியா பேசிட்டு இவரை பிடிச்சி தள்ளி விடும்போது எம்எல்ஏ சரதா இவங்க 2 பேரும் ஃபன் பண்ணி சிரிக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த திருட்டு பைய கேட்டு அவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு, டக்குன்னு வாய முடிக்கிறாரு. ஆனா இந்த சவுண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கு நல்லாவே கேட்டுது. ஐயோ நம்மள தவிர யாரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க போல, யாரும் சிரிச்ச மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க வேற யாரும் சிரிக்கல நீங்க தான் சிரிச்சீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போது, எனக்கு ஒன்னும் ஆகல, ஆனா கண்டிப்பா யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு போகும்போது, அப்படின்னா இது என்ன ஹாண்டட் ஹவுஸா, இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கா, யாராவது இறந்து போயிட்டு பேயா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயப்படும் போது, ஐயோ இந்த பொண்ணு பயந்தா இங்க இருந்து கிளம்பி போயிடுவா, அதோட நம்ம 8 லட்சம் காணாம போயிடும், நம்ம ஏதாவது பண்ணி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பேய் வீட்லாம் ஒன்னும் கிடையாது சும்மா ஃபன் பண்ண, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாரு. சரி ஓகே நீ போயிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு மேல போறா. அதே ரூம்குள்ள தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சன் ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு போயிட்டு குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்திர எல்லா விஷயத்தையும் பயபுல ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு ஹாட்டா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வரா. கீழே வரும்போது அங்க அந்த எம்எல்ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னா கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. எனக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், இன்ஸ்டால பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்ஸ்டாலாம் ஒன்னும் பார்க்கல, நான் நார்மலாவே வாங்கி வச்சேன், பார்த்தா கோ இன்சிடென்டலா உனக்கு பர்த்டேவா இருக்கு, சரி வா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறாங்க, சருகு போடுறாங்க, ஜாலியா பாட்டு பாடி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு போயிட்டு அங்க பியானோ இருக்கும் அதையெல்லாம் வாசிச்சு அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த தங்கச்சன் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூடவே சேர்ந்து பாட்டு பாடும்போது இதை எம்எல்ஏ நோட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு களவாணி பைய வீட்டுக்குள்ள இருக்கான், அவனை இன்னைக்கு சும்மா விட போறதே கிடையாது, நான் போயிட்டு கன்னை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கன் எடுக்கும் போது, அட பாவி நீ கன்லாம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயப்படுறா. இவன் வந்துட்டு யாரு வீட்டுக்குள்ள இருக்கா, ஒழுங்கா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னோட போயிட்டு தேடும் போது இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. நம்ம தங்கச்சன் எம்எல்ஏ கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு போயிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. இதே டைம்ல போன் ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. யாரா கால் பண்றான்னு பார்த்தா நம்ம தங்கச்சனுடைய மனைவி தான் கால் பண்றாங்க. ஐயோ இந்த டைம்ல உங்களுக்கு யாரு கால் பண்றா, உங்க மனைவியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது,
என் பொண்டாட்டி எதுக்கு இந்த வீட்டுக்கு கால் பண்ண போறா, நான் தான் டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அப்ப எப்படி கால் பண்ணுவா, வேற யாரும் கால் பண்றாங்க போல, கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஏதோ ஒரு களவாணி பைய பூந்துட்டான், மேபி அவனுடைய பார்ட்னர் கால் பண்ண வாய்ப்பு இருக்கு, யாரோ வீட்டுக்குள்ள வரப்போறாங்க போல, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பயந்து நடுங்குறாரு. ஏன் இப்படி பயந்து நடுங்குற, இப்படியே பயந்துட்டு இருந்த அப்படின்னா நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டார்டிங்ல நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐயோ என் 8 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நான் எல்லாமே சும்மா தான் பண்ணேன், நான் லைட்டா பயந்துட்டேன், அது உண்மைதான், நம்ம வேணா லைட்டா சருகு போடலாமா, கொஞ்சம் பயத்தை வந்துட்டு சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பயந்தீங்க அப்படின்னா நான் பாட்னு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல கூடவா அப்படின்னு சொல்லிட்டு சருகு போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரிலாக்ஸா உட்காடுறாங்க. தங்கச்சனும் ஹப்பாடா நம்மள கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது இப்போ மறுபடியும் தங்கச்சனுடைய மனைவி கால் பண்றாங்க. என்ன மறுபடியும் போன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா இவங்க போன் அட்டன் பண்ணலாமா வேணாமா, யாரு கால் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது மேபி உங்க மனைவி கால் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரதா கேட்க, நான் தான் சொன்னேன் இல்லையா நான் இங்க இல்ல அப்படின்ற விஷயம் என் மனைவிக்கு நல்லாவே தெரியும், இல்லன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அப்படி இருக்கும்போது எப்படி இங்க கால் பண்ணுவா, வேற யாரோ கால் பண்றாங்க போல அப்படின்னு சொல்ல போனு கட்டாவது ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்றாங்க. இப்போ மறுபடியும் போனு விட்டு விட்டு போன் ரிங் அடிச்சுட்டே இருக்கும் போது இல்ல கண்டிப்பா யாருக்கும் நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதான் கால் பண்ணிட்டே இருக்காங்க, மேபி உங்க மனைவியா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா வீட்டுக்குள்ள யாரோ பூந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க தப்பா இமேஜின் பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லி போலீஸ் தான் இப்ப நமக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரதா என்னென்னமோ இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏமா நீ ஒன்னு கற்பனை பண்ணிட்டு என்னையும் பயமுத்தாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, யார் தான் பேசுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போனை போடும்போது தங்கச்சனுடைய மனைவி செம்மையா கத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு துரோகம் பண்றீங்களா, அந்த பொண்ணு கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் முன்னாடி கால் பண்ணும்போது போனு அட்டன் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு வீட்டுக்கு அந்த எம்எல்ஏ உடைய வீட்டுக்கு எம்எல்ஏ இல்லன்னு ஆட்டையை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க பொண்ணு கூட ஜல்சா பண்றீங்களா, இங்க நான் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கேன், இப்படி இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்தும் போது இந்த எல்லா விஷயமும் எம்எல்ஏக்கு நல்லாவே புரியுது. இந்த விஷயத்த தங்கச்சனும் மேல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயும் போக முடியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும் போது எம்எல்ஏ காண்டாயிட்டு செமையா கத்துறாரு. இங்க பாரு இப்போ என் வீட்டுக்குள்ள எவன் பூந்திருக்கான் அப்படின்லாம் தெரியல, ஆனா அவன் கண்டிப்பா உயிரோட வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கன்னோட போயிட்டு யாரா நீ ஒழுங்கா கீழே வா, இப்ப நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள கீழே வரல அப்படின்னா நான் உன்னை ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு பின்னாடியே போகும்போது அங்க யாரும் நிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, தங்கச்சன் தான். தங்கச்சனை பார்த்து இவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. இவங்களை பார்த்து இவரு பயந்துட்டு ஓடுறாரு. அப்புறம் தான் எம்எல்ஏவும் சரதாவும் புரிஞ்சுக்கிட்டு ஆமா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஏன் பயந்துட்டு ஓடணும், அவன் தான் பயந்துட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டி ஓடாதரா, ஒழுங்கா சொல்றத கேளு, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது தங்கச்சன் பயந்துட்டு ஓடி போயிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து அப்படியே நல்லா மாட்டிக்கிறாரு. வசமா மாட்டிக்கிட்டாரு. எங்கேயும் ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தூக்கிட்டு வரும்போது யார் நீ, எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ விசாரிக்கும் போது ஒரு நிமிஷம் இருங்க நான் போயிட்டு உங்களுக்கு டவல் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரதா போயிட்டு டவல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமாமா நீயே போயிட்டு தொடச்சு விடு, அவன் ஆட்டைய போட வீட்டுக்குள்ள வந்திருக்கான், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இங்க பாருங்க நான் ஆட்டைய போடலாம் அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள வந்தேன், என் மனைவி தான் உங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க, இந்த சாவியை வச்சுதான் எல்லாத்தையும் ஓபன் பண்ண, என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு மொத்தமா 87,145 ரூபாய் தேவைப்படுது, அதான் ஆட்டைய போட வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது யாருகிட்ட வந்து கதையை விட்டுக்கிட்டு இருக்க, கண்டிப்பா நீ அந்த பணம் மட்டும் இல்லாம இன்னமும் எக்கச்சக்கமா ஆட்டைய போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, உன்னை சும்மா விட போறது கிடையாது, போலீஸ்க்கு கால் பண்ணி மாத்தி விட போறேன் அப்படின்னு சொல்லும் போது தாராளமா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, கால் பண்ணா உங்களை பத்தியே உங்களுக்கு தெரிய வரும், அது மட்டும் இல்லாம போலீஸ் என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போனா அதிகபட்சமா ஒரு 2 வருஷம் தண்டனை கொடுக்க முடியுமா, அதை கூட நான் காசு கொடுத்துட்டு வெளியே வந்துருவேன், ஆனா நீங்க மாட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சன் கேட்க இவங்க அப்படியே பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா வாக்குவாதம் மொத்த ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல சரதா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரை பார்க்கவே பாவமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவருடைய மனைவி பிரெக்னெண்டா வேற இருக்காங்க, இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட போறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ பொண்டாட்டிக்கு கால் பண்ணி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவரும் கால் பண்றாரு. நீ பயப்படாத, நான் இங்க மாட்டிக்கிட்டேன், ஆனா நான் வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது நான் ஒன்னும் கவலைப்படல, அங்க ஏதோ ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேட்டுச்சு, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எம்எல்ஏ உடைய சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. எம்எல்ஏ தான் ஊருக்கு போயிட்டாரு, அப்ப எப்படி சொந்தக்கார பொண்ணு அந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா அது ஒரு பெரிய கதை, நான் நேர்ல வந்து சொல்றேன், எம்எல்ஏ வந்து ஊருக்குலாம் போல இங்கதான் இருக்காரு, நான் உனக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ எம்எல்ஏ என்ன கேக்குறாரு அப்படின்னா எவ்வளவு பணத்தை ஆட்டைய போட்டியோ எல்லாமே என்கிட்ட கொடு, என்ன விஷயம்லாம் ஆட்டைய போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 88,000 ரூபாய் பணம் மட்டும்தான், அதுலயும் பேலன்ஸ் நான் அங்கேயே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ போய் சொல்ற,
உனக்கு உண்மையிலேயே அவ்வளவுதான் தேவைப்பட்டுச்சா, அவ்வளவுதான் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டைரியை காமிக்கிறாரு. இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு செலவு இருக்கு, நான் எப்பயுமே அளவுக்கு அதிகமா ஆசைப்பட மாட்டேன், ஆட்டையும் போட மாட்டேன், இவ்வளவுதான் எடுத்தேன், 88,000 எடுத்துட்டு மிச்ச சில்லறைய அங்கேயே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, நீங்க அவ்வளவு நல்லவரா, உங்களை பார்க்க ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரிதா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டக்குன்னு என்ன யோசிச்சாங்க அப்படின்லாம் தெரியல. இவனை பார்த்தா திருட மாதிரியே தெரியல. திருட வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆட்டையே போட மாட்டான். எனக்கு என்னவோ உன் பொண்டாட்டி தான் நம்மள ஸ்பை பண்ண இவனை இங்க அமுச்சு வச்சிருப்பாலும் தோணுது. இவனை வெளியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தான் பெரிய பிரச்சனை, நம்ம இவனை இங்கே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, எனது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சன் பயப்படுறாரு. இப்ப அப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல சரிதா கண்ணை புடுங்கி அவரை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஷூட் பண்றாங்க. புல்லட் அங்க இருக்க சோஃபால பட்டு சோஃபால இருக்க அந்த விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அடி பாவி, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, எதுக்காக கன் எடுத்து ஷூட் பண்ற, அதுவும் எதுக்காக அந்த சோஃபாவை ஷூட் பண்ண, அந்த சோஃபா எவ்வளவு காஸ்ட்லியான சோஃபா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போடுறாரு. இல்ல இல்ல, நீ சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், இவன் கண்டிப்பா உன் பொண்டாட்டி அமிச்ச ஆளா தான் இருப்பான், இவனை கொலை பண்ணிடலாம், கொலை பண்ணி இங்கே எரிச்சு புதைச்சிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, சார் சார் என்னை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏக்கு பின்னாடி போயிட்டு தங்கச்சன் மறைஞ்சிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் எவ்வளவு செலவு பண்ணி இன்னைக்கு நைட்டை சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தா என்னுடைய நைட்டையே நீ கெடுத்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ திட்டிக்கிட்டு இருக்காரு. இல்ல இதுக்கப்புறமும் இவங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சன் நேரா அந்த பொண்ணுகிட்டயே போயிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. மேடம் மேடம், பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, எவ்வளவு அழகா பாட்டெல்லாம் பாடுறீங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன கொலை பண்ண பாக்குறீங்க, உங்களுக்குள்ள இப்படி ஒரு மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க என் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா, உங்களுக்கு என் பாட்டெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம், உங்க பாட்டு எல்லாமே நான் கேட்டிருக்கேன், நான் ரொம்பவே ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்க. அப்படியே அந்த பாட்டை பத்தியும் டான்ஸை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எம்எல்ஏ காண்டாவறாரு. இந்த பொண்ணை உசார் பண்ணி நான் கூட்டிட்டு வந்தா அவன் பாட்டு பாடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக, இதே டைம்ல யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஐயோ இந்த டைம்ல யாரா இங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாரு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வழியா பார்க்கும்போது எம்எல்ஏ உடைய மனைவி தான் வந்திருக்காங்க. ஐயோ இந்த டைம்ல இந்த ராட்சசியா, இவ எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த டைம்ல இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, என் மனைவி வந்துட்டா, என் மனைவிக்கு மட்டும் இந்த அஃபேர் விஷயம்லாம் தெரிஞ்சது அப்படின்னா என்ன தூக்கி போட்டு மறிச்சிருவா. இந்த வீடு, என்னுடைய எம்எல்ஏ பதவி, நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் என் மனைவி மட்டும்தான் காரணம். அவ இல்ல அப்படின்னா டம்மி ஆயிடுவேன். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றபடி நீ கேட்ட அப்படின்னா உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ சந்தோஷமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சன் கிட்ட சொல்லும் போது, சரி ஓகே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ நான் போயிட்டு கதவை ஓபன் பண்ண போறேன், அவ வந்துட்டு நீங்க யாருன்னு கேட்கும் போது, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்க போறேன், நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ என்னாலாம் முடியவே முடியாது, இந்த ஆளை பார்க்கவே வயசாகி ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்காரு, இவரை போயிட்டு எப்படி புருஷன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா சும்மா ஒரு அரை மணி நேரம் ஆக்டிங் தானே பண்ண போற, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இல்லனா 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றா. எம்எல்ஏவும் போயிட்டு கதை ஓபன் பண்றாரு. எங்க ஏதோ டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, எப்போ இங்க வந்தீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா நான் டெல்லி போலாம் அப்படின்னா ஃபிளைட்டை பிடிக்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டோடைய மனைவியும் மீட் பண்ண, மனைவிக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க, அதான் இங்க கூட்டிட்டு வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இவன் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் இல்லாம நானும் அவனும் நிறைய பிசினஸ்ல பார்ட்னர்ஸா இருக்கும், அதான் ஸ்பெஷலா இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம எம்எல்ஏ உடைய மனைவிக்கு சரதாவை பார்த்தா இவருடைய பொண்டாட்டி அப்படின்ற மாதிரியே தெரியல. சரி உங்க பொண்டாட்டியுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ராஜம்மா அப்படின்னு சொல்றாரு. ராஜம்மாவா, கேக்ல வந்துட்டு சரதான்னு போட்டிருக்கு, ராஜம்மான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ இவ எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ தான் சமாளிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணுடைய பேரு ராஜம்மா தான், அது ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரதான்னு பேரை மாத்திட்டாங்க. எதுக்காகமா பேரை பத்திலாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ கவலைப்படாத, நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு கேக் கட் பண்ணலாம், இந்த பர்த்டே பார்ட்டியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வேர்க்குது, போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, எல்லாருமே சேர்ந்து கேக்க கட் பண்ணலாம், உங்க மனைவியும் கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏமா நீ கவலைப்படாத நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ தங்கச்சனையும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு மேல போறாரு. நீ கொஞ்சம் கிளம்பி கீழே வா அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல நம்ம தங்கச்சனுடைய மனைவி விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த காலை எம்எல்ஏ உடைய மனைவி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அட்டன் பண்ணாத, அது ஏதாவது பிசினஸ் காலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் அட்டன் பண்றாரு. நம்ம தங்கச்சனுடைய மனைவி தான் கால் பண்றாங்க. கால் பண்ணி ஏதோ கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பிசினஸ் கால், உங்ககிட்ட தான் பேசணுமா, அந்த டீலர் தான் கால் பண்ணிருக்காரு, நீ வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கூடும் போது தங்கச்சன் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க நீங்க வேற மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, இங்க வரவே இல்லை, என்னாச்சு உங்களுக்கு, நான் வேணா அங்க கிளம்பி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீலாம் ஒன்னும் வர தேவையில்ல,
நானே வரேன், எல்லா பிரச்சனையும் முடிய போது, நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீ கவலைப்படாத தங்கம், நீ கவலைப்படாம இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உம்மா கொடுத்துட்டு லவ் யூன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும்போது, யாவ் உன் பொண்டாட்டி இங்க இருக்கும்போது நீ யாருக்கு உம்மா கொடுக்குற, யாருக்கு லவ் யூ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா இதெல்லாம் ஒரு கேள்வியா, என்னுடைய தம்பி தான் கால் பண்ணாரு, தம்பியோடைய மனைவி, தம்பியோடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் பேசின, கடைசியா தம்பியோடைய பையனுக்கு தான் உம்மா கொடுத்து லவ் யூ சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. ஆனா ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. இதே டைம்ல தங்கச்சனுடைய மனைவி அங்க இருக்க ஒரு ஆட்டோக்கார கூப்பிட்டு, ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும், ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம், என் புருஷன் வரல அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது அவரும் சரின்னு சொல்றாரு. இந்த பக்கம் அப்படியே எம்எல்ஏ தங்கச்சனையும் அந்த பொண்ணையும் மேல கூட்டிட்டு போயிட்டு தங்கச்சனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே டைம்ல எம்எல்ஏ உடைய மனைவி அந்த ஜேம்ஸ் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, யாவ் என் புருஷன் கிளம்பி டெல்லிக்கு போயிட்டான், முக்கியமா ஏர்போர்ட்குள்ள போயிட்டு பிளைட்லயே போயிட்டான் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்ப பார்த்தா என் புருஷன் இந்த வீட்டுல இருக்கான், என் புருஷன் இங்க இருக்கும் போது நீயும் நானும் எப்படி என்ஜாய் பண்ண முடியும், நீ என்ன விஷயத்தை தான் பாத்தியோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு புரியுது இந்த லேடிக்கும் அந்த பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு போல, இவங்க 2 பேரும் இங்க வந்து கசமுசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் புருஷன் வெளியூருக்கு போயிட்டாரா அப்படின்னு கூட பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள வர வழியில அந்த ஜீப்புக்காரன் கூட பிரச்சனை ஆயிட்டு லேட்டா இந்த ஸ்பாட்டுக்கு வரத்துக்குள்ள எல்லா சம்பவமும் நடந்துட்டு இருக்கு மக்களே. இப்ப அப்படியே எல்லாரும் ரெடியாகி வராங்க. சரி ஓகே கேக்க கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்றாங்க. கேக் கட் பண்ணி ஊட்டி விடும்போது இவங்களும் ஊட்டி விடுறாங்க. என்னங்க கேக்க கட் பண்ணி ஊட்டி மட்டும் விடுறீங்க, ஒரு கிஸ் கொடுங்க, உங்க ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சர்தா கிட்ட சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க, அட கொடுங்க நாங்க இருக்கோம்லாம் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது சர்தா வந்துட்டு கிஸ் கொடுக்குறாங்க. இத பார்த்துட்டு எம்எல்ஏ செமையா காண்டாகிறாரு. இதே டைம்ல எம்எல்ஏ உடைய மனைவி அங்க சோஃபா கிழிஞ்சிருக்கு, ஏதோ குண்டடிப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் ஆச்சு, ஏன் அது கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தாமா தெரியாம ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது ஷூட் பண்ணிட்டீங்களா, ஏன் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த கன் எடுத்து கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது தெரியாம ஷூட் பண்ணிட்டமா, நீ ஒன்னும் கவலைப்படாத, யாருக்கும் ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல சர்தா நல்லா பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பாட்டு பாடுங்க நான் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ மனைவி சொல்லும் போது அவங்க பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல எம்எல்ஏ உடைய மனைவி சர்தாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஏமா உனக்கு வேற பையனே கிடைக்கலையா, நீ எப்படி இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்ட, உனக்கும் அவனுக்கும் சுத்தமா செட்டே ஆகல, பயங்கர மிஸ்மேட்சா இருக்கு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டியா, அப்படி இல்ல அப்படின்னா கட்டாயப்படுத்தி வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சர்தா உடனே அவங்களுடைய உண்மையான வாழ்க்கையை பத்தி அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. செமையா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவும் தங்கச்சனும் ஓடி வந்துட்டு, நீ ஏமா அந்த பொண்ணுடைய பர்சனல் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க பாரு, அந்த பொண்ணு குடிச்சிட்டு மனசுல இருக்க எல்லா கோவத்தையும் உளறி கொட்டிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்படியோ இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. தங்கச்சன் இங்கே இருக்காரு, யோ இங்க பாரு, அந்த பொண்ணு மேல கைய வச்ச உன்னை கொலையே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. இப்போ எம்எல்ஏவும் எம்எல்ஏ உடைய மனைவியும் தனியா படுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தனியா படுத்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல இந்த பங்களாவுடைய வீட்டு வாசலுக்கு ஒரு போலீஸ் வண்டி வருது. அங்க ஜேம்ஸ் தான் வந்திருக்காரு. அடுத்து நம்ம தங்கச்சனுடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க ஆட்டோக்காரர் கூப்பிட்டு, போன புருஷனை காணோம், புருஷனுக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இந்த பங்களா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சர்தாவை காமிக்கிறாங்க. சர்தா கண்ண முடிக்கும் போது இவர் அமைதியா படுத்துட்டு இருக்காரு. இந்த ஆள் என்ன இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இங்க பாருங்க, நீங்க நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, நான் தனியா இருக்கேன், உங்களால என்ன வேணா பண்ண முடியும் தெரிஞ்சும் நீங்க என் மேல கை கூட வைக்கல, இந்த விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்ற பணத்தை நான் கொடுக்குறேன், இதை எடுத்துக்கிட்டு இங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, மேடம் உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பணம் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் பணத்தை இவர்கிட்ட கொடுக்கும் போது இவரும் வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல ஜேம்ஸ் வீட்டுக்கு வெளியே வந்தாரு பாத்தீங்களா, அவரு இந்த எம்எல்ஏ உடைய மனைவிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, உன் புருஷன் தூங்கிட்டானா, நான் வீட்டுக்குள்ள வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு ஜேம்ஸ், நம்ம வந்துட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம், மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், நீங்க வந்து கிளம்பு, வேற எப்பயாச்சும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு உள்ளுக்குள்ள வந்து எம்எல்ஏ உடைய மனைவி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது, இதே டைம்ல இங்க வந்து தங்கச்சன் இந்த விஷயத்தை பார்த்துட்டாரு. இவங்களும் தங்கச்சனை பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ என் புருஷனுடைய ஃப்ரெண்டு இந்த விஷயத்தை பார்த்துட்டாரு, நம்ம வசமா மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சார் என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரியவே கூடாது, தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கெஞ்சும் போது, இவன் உனக்கு சாரா, இவன் சரியான திருட்டு பைய, இவன் ஏற்கனவே என்கிட்ட 2-3 வாட்டி மாட்டிருக்கான், ஒரு 4 போடு போட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் இவரை மிரட்டிக்கிட்டே இருக்கும் போது, இவர் நீ நினைக்கிற ஆள்லாம் கிடையாது, என் புருஷன் தான் இவரை கூட்டிட்டு வந்தாரு, இவர் மிகப்பெரிய பிசினஸ் மேன், நான் சொன்னா கேளு, அவரு காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும், இவர் மட்டும்
மட்டும் வாயை திறந்தாரு அப்படின்னா என் வாழ்க்கையே போயிடும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸையும் கெஞ்ச சொல்றாங்க. இவன் திருடனா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே போயிட்டு மாட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல எம்எல்ஏ கண்ண முடிச்சு நேரா அந்த பொண்ணுடைய ரூமுக்கு போயிட்டு எப்பயாச்சும் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சரதா கிளம்பிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா தங்கச்சனை காணும். ஏமா காசு வாங்கிட்டு என் கூட ரொமான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் கூட ரொமான்ஸ் பண்ணாம போக கூடாது, தங்கச்சன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது கீழே இருந்து ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எம்எல்ஏ கீழே போறாரு. யார் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆளு வந்துட்டு இவருடைய ஃப்ரெண்டு, தங்கச்சனுடைய ஃப்ரெண்டு தான் ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சு சமாளிச்சுக்கிட்டே இருக்கும் போது கீழே சரதா வராங்க. சரதா வந்து ஜேம்ஸை பார்த்துட்டு என்னது நீயா, நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நமக்கும் சரி அங்க இருக்கவங்களுக்கும் சரி இந்த விஷயம் புரியுது. அதாவது ஜேம்ஸும் சரதாவும் தான் புருஷன் பொண்டாட்டி, நீ எப்படி இங்க நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கண்ணெல்லாம் காமிச்சு மிரட்டிக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியுது இங்க என்னமோ குளறுபடி நடக்குது. எம்எல்ஏ இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்காரு, எம்எல்ஏ உடைய மனைவி அந்த ஆளை கூட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் புரிஞ்சு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ உடைய மனைவி எம்எல்ஏ கிட்ட போயிட்டு கத்தும் போது இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா ஜேம்ஸ் கூட வந்த அந்த கான்ஸ்டபிள் நிக்கிறாரு. ஒரு பொண்ணு நாயை கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உள்ளுக்குள்ள அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வரா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம தங்கச்சனுடைய மனைவி தான். அவங்க நேரா உள்ளுக்குள்ள வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் புருஷனை போட்டு அடிச்சிங்களா? என் புருஷனை லாக் பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்போ நான் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது உன்னால என்ன பண்ண முடியும்? நானே போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அங்க வராரு. நீ போலீஸா இருந்தா என்ன, நான் வரும்போது தான் மீடியா பீப்புளுக்குலாம் கால் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க மட்டும் இங்க வந்தாங்க அப்படின்னா உங்களை பத்தி எல்லாமே வெளியே தெரியும், பரவாயில்லையான்னு கேட்டு மிரட்டும் போது ஐயோ மீடியாக்கு ஏமா தகவல் கொடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாரும் பம்ப ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு ஆளாளுக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பணத்தெல்லாம் வாங்குறாங்க. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு பிரசவ வலி வந்து அப்படியே கீழே உட்கார்ந்துடுறாங்க. உடனே இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட்டும் பண்றாங்க. தங்கச்சனுடைய மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பெண் குழந்தைய பார்க்க இந்த 4 பேரும் வந்திருக்காங்க. வந்தவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கை போட்டுட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பண்றது எவ்வளவு பெரிய தப்பு, நம்ம எப்பயாச்சும் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பொண்டாட்டி புருஷன் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தப்ப உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி தான் மக்களே. லைட்டா வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.